கிறிஸ்துக்கள் அன்பான தேவஜனமே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இந்த காலை கதிர் நிகழ்ச்சி வாயிலாக இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் உங்களிடத்துல ஆண்டுடைய அன்பை பகிர்ந்து கொள்வதற்காக தேவன் எனக்கு கொடுத்த கிருபைக்காக, தேவன் என்மேல் பாராட்டின கிருபைக்காக நான் நாமத்திற்கு நன்றியும் துதியும் சோஸ்திரத்தையும் செலுத்துகிறேன். இன்னைக்கு வருகிற செய்தி எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேல் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இங்க ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா, இஸ்ரவேல் எல்லாரையும். இங்க எதற்காகனா கர்த்தரை நோக்கி மன்றாடுவதற்கு. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, தூபபீடம் என்ற ஒரு காரியம் எத்தனை பேருக்கு தெரியும், சரி எத்தனை கிறிஸ்தவர்கள் இதை ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. இது பழைய ஏற்பாட்டில் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தூபபீடம் அப்படின்னு சொல்லலாம். இது எங்க இருக்குதுன்னு சொன்னா, தூபபீடம் பரிசுத்த ஸ்தலத்துல இருந்த ஒரு காரியம், திரையின் அருகே வைக்கப்பட்டிருந்தது. இது என்ன அப்படின்னு சொன்னா, 1 முழ நீளமும் 1 முழ அகலமும் 2 முழ உயரமாக இருந்தது. இந்த தூபபீடம் அதனுடைய அளவை நான் சொன்னேன். அது எந்த மரத்தால செஞ்சப்பட்டதுன்னு சொன்னா, சித்தி மரத்தால செய்யப்பட்டு பொன் தகட்டில் என்ன செய்யப்பட்டாங்கன்னா அதை மூடப்பட்டிருந்தது. காலையிலும் மாலையிலும் அனுதினமும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அதன் மேல் தூபம் போடுவாங்க. அது பரிசுத்த தூபம். அது விலையேற பெற்ற 4 வித பொருட்களினால் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா அது செய்யப்பட்டிருக்குது. அதை பற்றி தெரியணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் யாத்திராகமம் 30வது அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதன் மேலே வேற எந்த காரியமும் நம்ம போட முடியாது. அந்நிய தூபத்தையோ அல்லது அனல் தகன பலிக்கான காரியத்தையோ அல்லது போஜன பலியோ என்ன செய்ய முடியாது, அந்த தூபபீடத்து மேலே படைக்க முடியாது. அந்த 4 உச்சிதமான அந்த பொருட்களினால உருவாக்கப்பட்ட காரியத்தை மாத்திரம்தான் என்ன செய்வாங்க, அது மேலே போடும்போது அதுலேருந்து என்ன செய்யுமா, புகை மாதிரி எழும்போம். நமக்கு புரிகிற மாதிரி சொன்னால், நம்ம எல்லாம் சாம்பிராணி போடுவாங்கல்ல, தலை குளிச்சதோ காய வைக்கிறதுக்கெல்லாம் அந்த காலத்தில் அந்த மாதிரியான ஒரு காரியம் தான் இந்த தூபபீடம். இந்த தூபபீடம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இது பரிசுத்தவான்களின் ஜெபமாக காணப்படுகிறது. இந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தேவ சமூகத்தில் என்ன செய்யுமா, தூபமாக அது போகிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. நம் வாழ்க்கையில என்ன செய்யணும், இந்த தூபபீடம் காணப்படலாம். எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில தூபபீடத்தை வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நீங்க தான் ஒவ்வொருவரும் யோசிக்கணும். ஒவ்வொரு இடத்துக்கு என்ன இருக்கணுமா, தூபபீடம் இருக்கணும். என்ன தூபபீடம்னு சொன்னா, இது பிறருக்காக நம்ம ஜெபிக்கிற ஒரு ஜெபமாக காணப்படுகிறது. இந்த அனுபவத்தை தான் என்ன செய்யறான்னு சொன்னா, நம்முடைய ஜெப வாழ்க்கையில காணப்படணும். இங்க போடுற உங்களுக்காக கர்த்தரை நோக்கி என்ன செய்யறேன், மன்றாடும்படிக்கு. நம் எல்லாருக்காகவும், ஏன்னா இஸ்ரவேல் எல்லாருக்காகவும் மன்றாடும்படிக்கு ஒரே இடத்துல கூடுறாங்க. ஏன்னு சொன்னால், மற்றவர்களுக்காக ஜெபிப்பதில் ஆண்டவர் ரொம்ப பிரியப்படுறார். எப்படி அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டுதல் பண்ணிக்கிட்டு இருந்தாரோ, இந்த உலகத்தில் இருக்கும்போது உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக எப்படி அவர் மன்றாடி இருந்தாரோ, அதே போல் அந்த மன்றாட்டை அவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நம்ம பிறருக்காக எப்படி ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி, பிறருடைய துன்பங்கள் துயரங்கள் போக்குவதற்கு, அவருடைய வியாதிகளுக்காக, அவருடைய பண பிரச்சனைகளுக்காக நம்ம எவ்வாறெல்லாம் ஜெபிக்கிறோம் அல்லது எவ்வாறெல்லாம் உங்களுக்கு உதவுகிறோம் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதெல்லாம் நம்ம இதெல்லாம் இப்படியே நடந்திருக்குதாம்னா, பைபிளில் எப்படி மன்றாடுறாங்கல்ல, அந்த மன்றாட்டில் முதல்ல ஞாபகம் வர மனுஷர் யார் அப்படின்னு சொன்னால், தேவப்பிள்ளை யார் அப்படின்னு சொன்னால் மோசே. அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், ஆண்டவரத்தில் போய் மன்றாடுவார். இஸ்ரேல் மக்கள் தவறு செஞ்சுட்டாங்க, ஆண்டவரே அவளை மன்னிச்சிருங்க, அவங்கள அழிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி மன்றாடுவார். அப்படி ஒரு காலகட்டத்தில் அவர் சொல்கிறாரு, நீங்கள் அவங்கள மன்னிக்கலன்னா என்ன செய்யுங்க, என் பேர் இந்த புஸ்தகத்துலேருந்து, ஜீவ புஸ்தகத்துலேருந்து என் பேரை கிறுக்கி போடுங்க அப்படிங்கிறாரு. இப்போ எவ்வளோ ஒரு கன்சர்ன், எவ்வளோ ஒரு மன்றாடுறாரு பாரு. யாருக்கு, அவர் வழிநடத்தின பிள்ளைகள். இப்போ ரொம்ப நல்ல காரியம் செஞ்சதுனால கஷ்டப்படுறாங்க, அவங்க கஷ்டப்படுற மக்கள் இல்லை, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்திருக்கிறாங்க, அவங்களுக்காக போய் ஆண்டவர்கிட்ட கெஞ்சுறாரு, எப்படியாவது அவங்கள மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவர் கெஞ்சுறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதாமத்தில் நிறைய பேர் அப்படி இருக்காங்க. அது ரொம்ப லிஸ்ட் அவுட் பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் எஸ்தர் ராணி பார்த்தீங்கன்னா, அவங்க தேசத்துக்காக அவங்களுடைய மக்களுக்காக என்ன செய்வாங்க, ஆண்டவரத்தில் மன்றாடுவாங்க. அவங்களுடைய ஜீவனே போனாலும் பரவாயில்ல,
என்னுடைய உயிர் பெருசு இல்லை, என்ன ஆண்டவர் இல்லை. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற யார் மன்றாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நெகேமியா, எஸ்ரா, இவங்கெல்லாம் வந்து அடிமைகளாக பிரதேசத்தில் இருக்கும்பொழுது தன்னுடைய நாட்டுக்காக எருசலேம் அந்த கட்டப்பட வேண்டும் சொல்லி மன்றாடுறாங்க. அவங்க ஃபேமிலிஸ்லாம் விட்டு தான் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்காக அவங்க இல்லை, அவங்க நாட்டுக்காக, பிறருக்காக அவங்க என்ன செஞ்சாங்க, ஜெபிக்கும் பொழுது அவருடைய காரியங்கள் எப்படி அழகாக ஆண்டவர் வாய்க்க செய்தார். தானியேல் மன்றாடினாரு, அதனால அவருடைய எல்லா சோதனையிலிருந்து அவருக்கு ஆண்டவர் கூட துணை நின்றார். எல்லார காட்டிலும் ஞானத்தில் அதிக வல்லமையாக என்ன செய்யணும்னு சொன்னா ஆண்டவர் அவர்களை வழிநடத்தினார். அது மாத்திரம் இல்லை, தீர்க்கதரிசிகள் ஏசாயா, எரேமியா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த நாட்டுக்காக, மக்களுக்காக, இஸ்ரேல் மக்களுக்காக மன்றாடுவாங்க. ஒருவேளை சில நேரத்தில் அவங்களுக்குலாம் பனிஷ்மெண்ட் கொடுத்து ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரே அவங்க தாங்க மாட்டாங்க, ரொம்ப கன்சர்ன் மற்றவங்களுக்காக. அந்த ஒரு குணாதிசயம் ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் உங்ககிட்ட இருந்து என்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க. மற்றவர்களே நம்ம ஆண்டவருக்காக, அவர்களுக்காக நான் பாரத்தோடு ஜெபிக்கிறவன், என்னுடைய நெய்பருக்காக நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன்னா, என்னுடைய வேலை செய்கிற கொலீக்ஸ்க்காக நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன்னா, கஷ்டத்தில் இருப்பாங்கன்னு சொன்னால், வியாதியில் இருப்பாங்கன்னு சொன்னால், மனபாரத்தோடு இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னா, ஏன்னு சொன்னால் ஒரு உலகத்தில் நீங்களும் நானும் வசிக்கும் பொழுது என்ன செய்யணுமா, ஜெபங்களில் ஒருவரை நம்ம தாங்கி கொள்ளணும். அப்படி நம்ம தாங்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரா, நேசர் நமக்காக பிதாவின் சமூகத்தில் எப்படி வேண்டிக் கொண்டிருக்கிறாரு. ஆண்டவர் நீங்களும் நானும் பாவம் செய்யும்போது பிதாவிடத்தில் ஆண்டவரே தயவா அவங்களை மன்னிச்சிருங்க, உங்களுக்காக எனக்காக வேண்டி நம்ம காப்பாற்றணும், நம்ம என்ன செய்யணும், அந்த ரட்சிப்பில் வரணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறோம். அதே போல் நாம் மற்றவர்களுக்காக மன்றாடுவோம், மற்றவருடைய என்ன செய்வோம், நம்ம ஜபத்தில் தாங்குவோம், தேவனுடைய அன்பு அவங்களுக்கும் என்ன செய்வோம் புரிய வச்சு என்ன செய்யலாமா, நம்ம எல்லோரும் சேர்ந்து எங்கே போகலாம், ஆண்டவரோடு கூட நித்தியமாக வாழுகிற அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறவரே, எங்களுடைய கண்ணீர்களை காண்பவரே, எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்பவரே, உங்களுடைய பாட்டில் நிற்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. யாரெல்லாம் கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கிறார்களோ அவருடைய எல்லாரும் நீங்கள் சந்தித்தருளுங்க ராஜா. வியாதியோடு ஆண்டவரே மருத்துவமனையில் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க, அவருடைய நோய்களிலிருந்து ஆண்டவரே அவளுக்கு விடுதலை கட்டளையிடுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம். வேலை இல்லாத ஆண்டவரே மனபாரத்தோடு கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வேலை ஸ்தலங்களில் ஆண்டவரே அவளுக்கான ஏற்ற காரியங்களை நீங்கள் வாய்க்க பண்ணி தர வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். அதிகாரிகள் கண்களில் தயை கிடைக்க வேண்டுமா என்னை பார்த்து கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. அது மாத்திரம் தகப்பனே, இந்த நாளிலும் கூட விசேஷமாக ஆண்டவரே உடைய பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாரத்தோடு மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கத்தக்கதான ஒரு ஞானத்தையும் புத்தியும் நீ எங்களுக்கு தாங்க சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் கண்ணீரோடு பாதத்தில் வரும்போதெல்லாம் தேவன் எங்கள் கண்ணீரை துடைக்கிறீர் என நாங்கள் விசுவாசத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யுங்க சுவாமி. எங்கள் தேவைகளை சந்திக்கிறவரையும் நோக்கி கெஞ்சி நிற்கிறோம். எங்களுடைய குற்றம் குறைகள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தள்ளுங்க சுவாமி. தயவாய் எங்களுடைய அன்பின் கரத்தினாலே ஏந்தி எங்களை தாங்கி வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. நாங்கள் உமக்கு பிரியமாய் ஜீவிக்க இதை எங்களை பாதுகாத்தல் வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.